என் அன்பு வணக்கம். நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஃபங்க்ஷன் வருது, டப்புன்னு நம்ம அப்போ தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா சாப்பாடு கூட வெளில வாங்கிக்கலாம். ஆனால் இந்த ஸ்வீட் மட்டும் நீ வீட்டில் இருக்க பெண்கள்கிட்ட நீ பண்ணிவிடுமா அப்படின்னு சொல்லிவிடும். அவங்களும் சட்டுன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணணுன்னா என்ன யோசிக்கிறாப்பாங்கன்னா, சரி சக்கரை பொங்கல் பண்ணிடலாம், இல்லைனா கேசரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுவும் பண்ணி வச்சுருவாங்க, பட்டுன்னு ஃபாஸ்ட்டாக பண்ணி வச்சுருவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கவங்க சாப்பிடும்போதே சொல்லுவாங்க, ஃபாஸ்ட்டாக பண்ணுன்னா இந்த 2 ஸ்வீட்டு தான் இருக்கா, வேறு ஏதாவது புதுசாக எதாவது பண்ண முடியாதா அப்படின்னு. ஃபாஸ்ட்டாக சூப்பர் டேஸ்ட்டாக ஒன்று பண்ண முடியும். அது ப்ரெட் ஹல்வா. நீங்கள் வந்து கல்யாண வீடுகளில் ஃபங்க்ஷன்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா ப்ரெட் ஹல்வா. அதே ப்ரெட் ஹல்வா தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஆனால் அதில் இருக்க 2 ஸ்டெப்பை நான் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி மாற்றி பண்ணியிருக்கேன். அது மூலயமா டேஸ்ட்டு பல மடங்கு கூடும். கல்யாண வீடுகளில் பார்க்கும்போது நிறைய ஆயில் இருக்கும், இதில் ஆயில் அவ்வளோவா இருக்காது. அவ்வளோவா என்ன, ஆல்மோஸ்ட் இல்லைன்னே சொல்லிடலாம். அவ்வளோ லைட்டாக இருக்கும். அதே சமயத்தில் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்துடலாமா? ஏழுலேருந்து 8 ப்ரெட்டு போதும். ஒரு 4லேருந்து 5 பேர், 4 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம். அதுக்கு முதல்ல இந்த சைடு கார்னர் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிக்கணும். சின்ன சின்ன துண்டுக்குன்னா சின்ன துண்டு இல்லை, லைக் ஒரு மீடியம் சைஸ் துண்டாக நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். கல்யாண வீடு மாதிரி பெரிய ஃபங்க்ஷனெல்லாம் அவங்க இந்த பிரெட்டு துண்டுங்களை இப்படி வெட்டிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க லார்ஜர் குவான்டிட்டிஸ் பண்ணுறாங்கல்ல, அப்படி பண்ணால் தான் அவங்களால அதை அப்படி பண்ணவே முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஆயிலில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம் பேனில். ஸோ இது பண்ணுறதுனால என்ன ஆகுன்னா, அதோட ப்ராசஸே அவங்க எதுக்கு அதுக்காக பண்ணுறாங்கன்னா, உள்ளே இருக்க மாய்ஸ்சரை வெளியே எடுக்கிறதுக்காக. ஸோ நம்மளும் அதே தான் பண்ண போகிறோம். ஆனால் ஆயில் அதிகமாக ஊற்றிடல, கொஞ்சமாக ஊற்றி அதே ப்ராசஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ரோஸ்ட்டும் ஆகும், அட் த சேம் டைம் நிறைய ஆயிலும் பிடிக்காது, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும். ஸோ 6லேருந்து 7 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் ஃபயர் இருக்கட்டும், அப்போ தான் இது நல்லா ஸ்லோவாக ரோஸ்ட் ஆகும். இந்த மாதிரி ப்ரெட்டை நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, நம்ம ஒரு துண்டாக வெட்டியிருப்போம், அதுலேருந்து சின்ன சின்ன க்ரம்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வறுக்கும் போது ஏற்படும். அப்படி நினச்சி ஹல்வா ஒழுங்காக வராதா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எப்படினாலும் இது மேஷ் தான் போகுது. ஸோ நோ ப்ராப்ளம். இதே பாத்திரத்தில் நான் நட்ஸை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் முந்திரி பருப்பையும் சிலோஞ்சி சீட்ஸையும் சேர்த்துக்க போகிறேன். சிலோஞ்சினா தமிழில் சாரப்பருப்புன்னு சொல்லுவாங்க, அதை தான் நான் சேர்த்துக்க போகிறேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு போடுங்க, இந்த சாரப்பருப்பு கிடைக்கலன்னா பரவாயில்ல. இது போடுறதுனால இது ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும், நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். அதனால் நான் இதை சொல்கிறேன். இது இவ்வளோ தான் போடணுன்னு அவசியம் இல்லை, உங்கள் விருப்பம்தான். நல்லா வறுத்து வர சமயத்தில் உலர்ந்த திராட்சையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து பண்ண போகிற ஸ்டெப்பு வந்து ஆப்ஷனல் தான். ஆக்சுவலாக ரெசிப்பியில் இது கிடையவே கிடையாது, இது நானாக சேர்க்குறது. இது போடுறது மூலயமா டெக்ஸ்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஹல்வாவை. அதனால நான் ஆல்மண்ட்ஸை லேசாக மிக்சியில் போட்டு நல்ல பவுடராக்கி அதை சேர்க்க போகிறேன். அவங்களுக்கு நல்ல ப்ரோட்டீனும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் இதோட டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். ஸோ இதை நான் கொஞ்சமாக லைக் ஒரு 10லேருந்து 15 ஆல்மண்ட்ஸை நான் போட்டு மிக்சியில் பொடியாக திரிச்சிக்க போகிறேன். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஹல்வா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு 1/2 லிட்டர் பாலை நான் ஊற்றிக்கிறேன். அது காய்ச்சணுன்னு அவசியம் இல்லை, பச்சை பாலை கூட ஊற்றிக்கலாம். பால் நல்லா கொதிச்சு வர சமயத்தில் நம்ம ப்ரெட்டை போட்டுக்கலாம். ப்ரெட்டு வேகிற வரைக்கும் நம்ம இதை பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. ப்ரெட்டு ஆல்ரெடி குக் ஆனது தான். ஸோ இந்த மாதிரி நல்லா பால் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சுன்னா இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து அவங்கவுங்க விருப்பம் தான். நான் 1/2 டம்ளர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இனிப்பு இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க.
இதுக்கப்புறமா வறுத்து வச்சுருந்த நட்ஸு, அதுக்கப்புறம் திரித்து வச்சுருந்த ஆல்மண்ட்ஸ், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வேணால் 1 டீஸ்பூனுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் என் பர்சனல் டச்சோடு ஒன்று சேர்க்க போகிறேன். அது என்னென்னா பன்னீர் ரோஸ் இருக்குல்ல, அது ட்ரையாக மார்க்கெட்டில் கிடைக்கும். அதை கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். அது போடுற மூலயமா ஒரு மைல்டு ஃப்ளேவர், இந்த ஏலக்காவும் அதுவும் சேரும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீ சேர்த்துக்கோங்க. நான் கல்யாண வீடுகளில் பிரெட் அல்வா சாப்பிட்ருக்கேன். அங்கே இந்த கலரில் இல்லையா, ஒன்று அது ப்ரௌன் கலரில் இருக்கும், இல்லைனா ரெட் கலரில் இருக்கும். நீங்கள் என்ன இந்த கலரில் பண்ணியிருக்கீங்க? ரெட் கலராக வரத்துக்கு அவங்க ரசாயன வண்ணப்பொடிகளை சேர்ப்பாங்க, நான் சேர்க்கலை. ப்ரௌன் கலராக வரத்துக்கு அவங்க டீப் ஃப்ரை பண்ணும்போது நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும், இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி அவங்க பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இது கலர் வந்திருக்கு. டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் அதை காட்டிலையும் ரொம்ப 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 சூப்பராகவே இருக்கும். இப்போ நான் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போடுறதுக்கு காரணம் அதோடய ஃப்ளேவரை எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி நல்லா வெளியே வரும். அதுக்காண்டி தான் நம்ம உப்பு சேர்க்குறது. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் நோட்டிஃபை பண்ணுமா? எனக்கு ஹாய்ன்னு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. இந்த வீடியோ பிடிச்சிருக்குல்ல, அப்போது ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் வென் வி ஷேர்.